என்னாச்சு? இன்னும் நம்ம சார் ஏன் வரல? ஆனா இன்னி வரைக்கும் அவர் லேட்டா வந்ததே இல்லையே. இன்னைக்கு அவரு வரலன்னு வைங்களே, நாம எல்லாரும் ஜாலியா விளையாட போயிடலாம். நீ எப்பவும் ஒண்ணு விளையாட்ட பத்தி யோசிக்கிற, இல்லனா சாப்பாட பத்தி. அதனாலதான் உன்னால பாடத்துல கவனத்தை செலுத்த முடியல. ஹே ராஜு, வாய மூடு, இல்லனா பசங்களா உங்க புத்தகத்தை வெளியே எடுங்க. நீங்க 2 பேரும் வெளியே போய் சண்டை போடுங்க. சார், நீங்க யாருன்னு? என் பேரு கமல் குல்ஜி. உங்க டீச்சர் 1 வாரம் லீவுல போயிருக்கிறதுனால வரமாட்டாரு. அவர் வர வரைக்கும் இனிமே உங்களுக்கு நான் தான் பாடம் எடுக்க போறேன். நான் பாடம் எடுக்கும் போது யாரும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. நீங்க ஹோம்வொர்க் பண்ணலன்னா தண்டனை கிடைக்கும். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நல்லது. சரி, இப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாம். என்னப்பா இது? இந்த டீச்சர் ரொம்ப கண்டிப்பானவரா இருக்காரு. தெரியாதனமா ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதுக்குன்னு ஒரு பனிஷ்மென்ட் வச்சிருக்காருப்பா. எந்த விஷயமானாலும் அதுக்கு ஒரு சட்டம். இந்த மாதிரி சட்டம் எல்லாம் நம்ம நன்மைக்காகதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க. அதனால நாம இதுக்கு வருத்தப்படக்கூடாது. சரி, கோழி மாதிரி உட்கார்றதுல யாருக்கு லாபம்? ஆமா, சரியா சொன்ன. யானைய போய் கோழி மாதிரி உட்கார சொன்னா எப்படி உட்காரும்? அது பெரிய தப்பு தானே. என்னையா சொல்றான்? இந்த மாதிரி எல்லாம் நடக்க விடக்கூடாது. ஓ, இவ்வளவு ஹோம்வொர்க்லாம் கொடுத்தா யார் பாஸ் செய்யறது? ஹோம்வொர்க் செய்யலனா பனிஷ்மென்ட்டும் கொடுக்கறாரு. விடுங்கப்பா, 1 வாரத்துக்கு தானே இந்த பிரச்சனை. நாம நம்ம புது டீச்சர் கிட்ட இருந்து புதுசா என்னெல்லாம் கத்துக்கணும்னு தான் யோசிக்கணும். சரியா? சரி, எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க காட்டுங்க. பிரமாதம். எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் இனாம் கொடுக்க போறேன். அதாவது நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். காலியா 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 எங்க போனா? காலையில எங்க கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா? அதானே. ஒருவேளை உங்களுக்கு பயந்து ஜன்னல் வழியா ஓடி போயிருப்பானோ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தலைவா, நீ எங்க இருக்க? காளியா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? காப்பாத்துங்க. காலியா, இங்க வா. இத பாரு காலியா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீ நல்லா படி, அதுவே போதும். நீ என்ன கண்டு பயப்படல, படிப்பை கண்டு தான் பயப்படுற. நீ நல்லா படிச்சேன்னா ஓடி ஒளியறதுக்கோ பயப்படுறதுக்கோ அவசியமே இருக்காது. புரிஞ்சுதா?
என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். பயங்கரமா பசிக்குது. போன தடவை கூட நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அது சரி, இவங்க எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? நாம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். பாத்தீங்களா, நாம சீக்கிரமா வந்துட்டோம். ஆனால நீ தானே ஜெயிச்ச பீம். சரி, உனக்கு எங்க தாத்தாவை தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? நான் சொன்னேன் இல்ல, காப்ளினை எதிர்த்தா வசமா மாட்டிப்பீங்க. இப்போ உங்களோட அந்த அழகான தேவதைகள் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த குழந்தைகளும் இங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை பார்த்துடுவோம். இந்தா நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை கேளுங்க. காப்ளின்ஸ் உங்க மேல அக்னி பந்த வீசினா, உங்க இடதுகை விரல்களை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அக்னி பந்த சுலபமா அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், காப்ளின்ஸ் உங்க மேல சிறைபிடிக்கிற பந்த வீசினா அத உங்க மேல நீங்க படாம பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேவதை உலகமும் தொலைநோக்கி ரகசியமும் ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது.
ஏய் யார் நீங்க? ஆபத்து. ஷினோபியோட மறைமுக தாக்குதல். லியாசோ இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். ஷினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரதை. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம் பீம் அவங்கள விடாத. மகாராஜா, தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே அவங்கள பின்தொடர்ந்து போங்க சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெக்கக்கேடு. பீம் ராஜாவையே தாக்க முயற்சி பண்ணாங்களா என்ன? பீம், இன்னைக்கு நீ இல்லாம இருந்திருந்தா மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஷினோபி எப்பவுமே இப்படிதான் தாக்குவாங்களா? ஷினோமிங்கிறவங்க ரொம்ப தந்திரமான நயவஞ்சக வீரர்கள். அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்களே. சரியா சொன்ன. ஆனா ஷினோபிக்காரங்க சாமுராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராசை பிடிச்சு தன்னோட கலையை தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போறேன். அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன பீம், நீ அங்க எங்க போற? நம்ம ரூம் அங்கதானே இருக்கு. எனக்கு தெரியும் ராஜு. என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்ல. இன்னைக்கு மகாராஜாவை அழிக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமியும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்படின்னா அவன் சாமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஜக்கு, நான் அடிச்சு சொல்லுவேன். அது நிச்சயமா நம்ம சாம் தான். அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது. அதோட அவன் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்படின்னா ஷினோபிக்காரங்க சாம மயக்கி அவங்களோட கூட்டத்துல சேர்த்துட்டாங்களா? அதோட ஊர்ல காணாம போன மத்தவங்களும் அங்க அடிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்கனா அதாவது காணாம போன சாமுராய்ஸ சொல்றியா? ஆமா, லியாசோ அங்கிளை தாக்கிட்டு போகும்போது கூட அவர் ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அவனை இதுல இருந்து காப்பாத்தியே தீருவேன். என்ன இந்த பெரியவர் தொபகட்டியர்னு வந்து நிக்கிறாரு? அங்கே நில்லுங்க. நீங்க ஷினோபி தானே? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. நான் ஷினோமியும் கிடையாது, ஷினோபியும் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருட்டா இருக்கு இல்லையா, அதனால கண்ணு சரியா தெரியல. மூலிகைகளை தேடி நான் இங்க வந்தேன். அப்போதான் உங்களை சந்திச்சேன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் கூட வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். உனக்கே பிரச்சனை இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய நினைக்கிறியே, உண்மையிலே நீ ஒரு யோஷாதான். யூஷா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நாளைக்கு இடோ இஷின் இதோ இந்த இடத்துல இருந்து தான் தாக்குதல் ஆரம்பிக்க போறேன். தாக்குதல் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இந்த நாடு அப்படியே மண்ணோட மண்ணா சாய போகுது. கூடாது.
ஷினோபி இயக்கத்துல வலுக்கட்டாயமா சேர்க்கப்பட்ட சாமுராய் வீரர்கள் இறந்துடுவாங்க. சாம், நான் சாம காப்பாத்தியே ஆகணும். மத்தவங்களையும் காப்பாத்தணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இடோ இஷேனோட சேனைகளை ஒருவேளை உன்னால சமாளிச்சிட முடியும். ஆனா நயவஞ்சகமான ஷினோபி வீரர்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா நிச்சயமா நீ ஒரு யோஷாதான். யோஷான்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? என்னால உனக்கு இப்ப உதவி செய்ய முடியும். ஆனா உன்னோட கையில காயம் பட்டிருக்கேன். என் கையில பட்ட காயத்தை விட என் நண்பனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். பிரமாதம். அப்படின்னா உடனே உங்க எல்லாருக்கும் நான் பயிற்சி ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கங்க. எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படினே. ஆனா நீ தானே டயர உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்டை தள்ளி விட்ட. சரிதானே? என்ன இங்க இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடிகளை கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். பாவம் டோலு போலு. காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒன்னு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா? என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல தலைவா. உங்கள மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடுகாலியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏய் ஜக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? காளியா எப்படி இருந்தது? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்னை மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க வாங்க. நாம எவ்வளவு நேரமா காட்டுக்குள்ள நடக்கிறோம். இந்த கருப்பு மலை எங்கதான் இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் தான். ஆனா நம்ம ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையா வைக்கணும்.
ஏன்னா இந்த காட்டுல பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கு. அதோட கிர்பரோட சேனைகளும் நம்மள தாக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கரமான மிருகங்களா? கிர்பரோட சேனைகளா? என் கால் கட்டையில பட்டுடுச்சு. நம்ம நண்பர்கள் நிச்சயமா ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காங்க. பீம், அந்த கிளை உடைஞ்சுக்கிட்டே வருது. நாம ஒண்ணும் தப்பிக்கல. நேரா கருப்பு மலைக்கு பக்கத்துல வந்து விழுந்துட்டோம். இந்த இடம் ஒண்ணும் பயப்படுற இடம் மாதிரி தெரியலையே. இது பயமுறுத்துற இடம் இல்ல, ரொம்ப ஆபத்தான இடம். சூரியன் மறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த இடம் பாதுகாப்பா இருக்கு. நாம இங்கேயே தூங்குறது நல்லது. நாங்க கார்கனுக்கு போக மாட்டோம். ஏன்னா அது ஒரு சாப பூமி. நம்ம பொருட்களை அங்க கொண்டு போய் தானே விற்க முடியும். நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்க. நாங்க அங்க வர மாட்டோம். நில்லுங்க, போகாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. நில்லுங்க, நான் நில்லுங்கன்னு சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு எங்களோட உதவி தேவையா இருக்கா சொல்லுங்க. அது அது உங்களால எனக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? கார்கனுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி இங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால யாருமே கார்கனுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. அது நாங்க எல்லாரும் கார்கனுக்கு தான் போகணும். என்னால உங்க கப்பலை ஓட்டிக்கிட்டு கார்கன் வரைக்கும் கண்டிப்பா போக முடியும்.
ஆனா நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு கப்பல்லாம் ஓட்ட தெரியுமா? நாங்க சின்ன பசங்க இல்ல, பெரியவங்களை விட ரொம்ப அருமையா கப்பல் ஓட்டி காட்டுவோம். அட என்னங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தான் பாருங்களேன். நாங்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். அதோட கப்பல்ல இருக்கிற உங்க பொருட்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துரும். நல்ல யோசனை தான். வாங்க வாங்க. கொஞ்ச நேரத்துல புயல் மழை வரப்போகுது. புயல் மழை வரப்போகுது இல்ல, புயல் மழை வந்தாச்சு. எங்களை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏட்ரியன், அந்த பாய் மரத்தை அவிழ்த்து விட்டு. இந்த சூறைக்காத்த அதால தாங்க முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பாய் மரத்தை அவிழ்க்க முயற்சி பண்றேன். கப்பலை நீங்க ஓட்டுங்க, நான் போய் அந்த பாய் மரத்தை அவிழ்க்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன தைரியம்? உங்க ரெண்டு பேருக்கும் புடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த கப்பல்லையே கொஞ்சம் கனமான பொருள்னா அது நீங்க தான் தலைவா. என்ன சொன்ன? கோபப்படாதீங்க தலைவா. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த புயலை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. காப்பாத்து பீம். நாம கொஞ்ச நேரத்துல கார்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நன்றி பீம். நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க யாருமே கோர்கனுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டோம். நான் என் கடமையை தான் செஞ்சேன் ஏட்ரியன். மகாராஜா எங்க எல்லாரையும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காக தானே அனுப்பி இருக்காரு. न्यू बिग पिक्चर में फैला विष का जाल, बर्फीला माहौल और मॉन्स्टर का अटैक। अच्छाई की बुराई पर हमेशा जीत होती है। क्या छोटा भीम कर पाएगा तीनों असुरों पे राज और विनाश बीज का सर्वनाश? कर दो उसका। न्यू बिग पिक्चर में देखिए छोटा भीम विनाश बीज का विनाश, हर रविवार दोपहर 12:30 बजे सिर्फ पोगो पर।